நிறைய பேர்த்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து வீக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். வீக்கம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் ஸ்பேஸ் எல்லாம் குறைஞ்சு சைனோவியல் ஃப்ளூயிடும் நிறைய பேர்த்துக்கு குறைய ஆரம்பிச்சிடும். குறைஞ்சு நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரைனஸ் ஏற்பட ஆரம்பிச்சு நீட்டி மடக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு இப்படி முழங்கால் முட்டுகள் இப்படி நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸா வந்துடும். கேப் சுத்தமா இருக்காது, இடிச்சிட்டு இருக்கும், இப்படி ஏதாவது நின்றுட்டு இருக்கும். இந்த மாதிரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ல இருக்கும். அப்படின்னா நார்மல் முழங்கால் முட்டி வலியில இது மாதிரி இப்படி ஒரு சைடு தள்ளிக்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இதே இது முடக்குவாதத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய போன்ஸ் ஜாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு இப்படி இருக்கும். நிறைய பேர்த்துக்கு இப்படி நல்லா க்ளோஸ் ஆயிரும், ஒட்டவும் செஞ்சிரும், இந்த மாதிரியும் ஏறிக்கும். இதோட சேர்ந்து மேடு மாதிரி ஒரு இது வந்து ஒரு லேயர் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு வளர்ந்து மூடிடும் நம்மளுக்கு. அது வந்து நம்ம கேலஸ் growth அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேலஸ் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னா இப்ப நம்ம ஒட்டுலாம் வைக்கிறோம் பாத்தீங்களா, ஏதாவது ஒரு செடி வந்து 2 செடியை ஒரு செல்லச்சு விட்டு நம்ம ஒட்டு வைக்கிறோம் பாத்தீங்களா, மொத்தமா அப்படியே மூடிடுது இல்ல. அதே மாதிரி நம்மளுக்கு எலும்புகள் 2 எலும்புகளும் நம்மளுக்கு இணைஞ்சிரும். அப்படியே நம்மளுக்கு அப்படியே மூடிரும். அப்படியே ஒரு மேல ஒரு growth மாதிரி வந்து நம்மளுக்கு அப்படியே மூடிரும், கரடு கட்டிரும், லாக் ஆயிக்கும், நம்மளுக்கு வரவே செய்யாது. சோ அந்த மாதிரி நம்மளுக்கு முடக்குவாதத்துல நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும்.